வைப்புக்கு தயாரா இருக்கீங்களா? ரைஸ் நம்ம வைகை டேம் வந்திருக்கோம். நம்ம பையன் சிவதேசிங்க பார்த்தீங்கன்னா தீவிர மாதிரி ஆக்டிங்கை பார்த்துருக்கான். நம்ம அப்படியே சொல்லிட்டா கேரளா வர்க்கலா போனதுல என்னை வச்சு கலாய்ப்பீங்க. அது வேணும் ஆசை. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. செஞ்சுட்டா போச்சு. அசிங்கப்படுவாங்க. சரி வைகை டேமில் போய் கண்டினியூ பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு 10 ரூபா வாங்கிவிட்டாங்க. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ கட்டுற? 10 ரூபா கட்டியிருக்கோம். அது நான் தான் கட்டுறேன். அது என்ட்ரி ஃபீஸ் இல்லைடா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தான்டா. நானே வாங்க வாங்க முடியலடா. இங்கிட்ட வா. போறியா? இதெல்லாம் போட்டு அவ்வளோதான் வீட்டில் பார்க்க வாங்குது. அங்கே கொடுத்த 10 ரூபா அதே இங்கே வந்துருச்சு. அங்கே கொடுத்த 10 ரூபா இங்கே அதே 10 ரூபா கையில் வந்துருச்சு. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அதே கைனா அது எப்படி அப்படி வரும்? பாத்தியா கைஸ், என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா, பார்க்கிங்க்கு 10 ரூபா, மொத்தம் 20 ரூபா. இங்கே ஒரு 10. சின்ன வயசுல இருந்தேன். நான் 8th படிக்கும் போது அடிக்கடி வருவேன். இப்போ என்னன்னா தண்ணியே இல்லை. அந்த அக்கா இருக்குல்ல, இந்த இடம் அந்த அது இருக்கு வரும். அந்த அக்கா நிற்கிற வரைக்கும் தண்ணி வரும். என்னது? கால் வரைக்கும் தண்ணி வரும். இது மேலே வரும்டா தண்ணி நிறையா. போ வேணான்னு சொல்லுவாங்க. ஆமாண்டாச்சு வைகேடா. பாதையே தெரியாது. வாங்கியிருக்கோம். வாங்க சுபதேசில் பார்த்தா அப்படியே ஏதோ பொண்ணை பார்த்த மாதிரி வைக்கப்படுறேன். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. கைஸ் இப்போதைக்கு சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி வந்திருக்கோம். இதில் ஒன்றும் இருக்காது. என்ன பிள்ளைங்க வந்தாண்டாண்டா இங்கே மாதிரி ஒரு பலூன் இருக்கும். பலூனுக்கு பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ராட்டினம் ஒன்று இதை பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். சுபதேஷ் ஏதாவது ரிவ்யூ சொல்கிறான். ஏய் திரும்ப மாட்டான். இப்போ தான் ஒரு சின்ன 2 பையன் பார்த்தேன். அது பேர் என்ன? நான் உங்கள் தேவா, தம்பி ஜீவாவா? அவனை இங்கே பார்த்துன்னு நினைக்கிறேன். ஆனால் காணாம். எங்கே இருக்கீங்க? ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. நம்மளை பிடிச்சவங்களை விட நம்மளை பிடிச்ச மாதிரி நடிக்கிறோம் தான் உலகத்திலே அதிகம். அதனால் பார்த்து சேஃப்டியாக இருங்க. டேய் வாடா.
ஓ ஓ தேங்க்யூ. இவனை ஃப்ரேமில் வர்றதுக்காண்டி சில நேரத்தில் பண்ணுறேன். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. ஹார்ட் புல் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இது எப்படின்னா உள்ளே உட்காந்துருக்கீங்க, உள்ளே உட்காந்துட்டு வண்டியை ரொட்டேட் பண்ண விட்ருவாங்க. எங்கே இதில் உள்ளே போய் இங்கே பாருங்க அடியில் இருக்குடா. இப்போதான் நிற்கிறாங்க. ஆ தண்ணி அடியில் இருந்துருக்கு. இப்போ என்ன செய்வேன், நான் ரொட்டேட் பண்ணுவேன். எவ்வளோ உட்காந்துட்டு ஃபுல்லாக தண்ணி நிறையா வச்சு விட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆ ரொட்டேட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி விடுவாங்க. டேமுக்கு பக்கத்தில் வந்து ஆச்சு. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தீங்கன்னா மேலே டேமுக்கு போயிருந்தோம். டேமோட லொக்கேஷன் வந்து நான் இதில் போட்டுருவேன், மேப் டிஸ்கிரிப்ஷன் போட்டுறேன். பாருங்க. போய் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஏண்டா ஸ்லோவாக தான் நான் நடப்பேன், மெதுவாக நடப்போம். கைஸ் மூச்சு வாங்க, தண்ணி எங்கேயும் கிடைக்காது. சவுத்து சைடில் வைகை டேம் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு டேம். டேய் வைகை டேம் யார் கற்றுனாடா? கொத்தனார். இந்த மாதிரி காமெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கமெண்ட்ஸில் அதிகமாக போட்டு விட்றாங்க. ஐஸ் என்னால் ஏற முடியல, நின்றுட்டு. இப்படி வீடியோ ஆன் பண்ணால் டக்கு டக்குன்னு ஏறிருக்காங்க ஐஸ். அதனால் வீடியோ ஆன் பண்ணி இவனை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் நிறையா இது இருக்கும். இங்கே போகலாம். இதே மாதிரி அங்கிட்டும் வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும். ஐஸ் இதுதான் டேமு. சென்டரில் இருக்கும். நாளைக்கு நைட்டு இந்த ட்ரெயின். வாட் இஸ் திஸ்? அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அங்கிட்டு வழி இருக்குடா. இதுதானே ரீல்ஸ் எதுவும் போட்டோமா? நானும் வரேன். வரத்தில் பொறுமையாப்படா,
ஒரு நிமிஷம் நில்லு. சரி இங்கிட்டு திரும்பி கைஸ். இந்த சைடு எங்கேயோ தனுஷ் ஊர் இருக்கும். அந்த சைடு தனுஷ்கோடியா? தனுஷ்கோடி இல்லடா, புளுத்தி. தனுஷ் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். தனுஷ் தெரியாது, ஆக்டர் தனுஷ். ஆமா ஆமா ஆமா, அவன் ஊர் இங்கே இருக்கான். அதுக்கு ஆக்டர் தனுஷ் பாட்டு போடுவான்லே. கைஸ் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். நாங்கள் தேனி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து டெக்ஸ்ட் கொடுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் கொடுங்கன்னா வேற எதாவது இருக்கும். வாங்க கைஸ், போதுமா? அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இவர் தான் தேவா, இவர் சூர்யா, இவர் கமலஹாசன். ஆஃப் பண்ணுறா. தவந்துக்கிட்டு இருக்காங்க கைஸ், பாருங்க. கண்ணாடி இவனுக்கு மட்டும் ரோக்கா இருக்காங்க. கண்ணாடி, ரோக்கு கண்ணாடி. தவந்துக்கிட்டு இருக்கேன். தம்பி வந்து பாஞ்சு தெரியும். அது ஒழுக்குன்னு வலிக்கு விடணும் கைஸ். அன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டு வீடியோ. நாங்கள் பைசா போனோம், கேரன் பைசா போனோம். கைஸ் பனிக்கட்டி மாதிரி இருக்கு. இப்படி திருப்பினா கைஸ் நம்ம ஹிமாச்சல் பிரதேசில் நடக்க போகிறோம். ஹிமாச்சல் நம்மளுக்குன்னு ஒரு பாதை விட்டுருக்காங்க. இங்கேருந்து போய் எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னா எனக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரில. இங்கே தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது மைண்ட் மேப்பு. கைஸ் ஹிமாச்சல் பிரதேசில் டாப்பில் இருக்கும். டாப்பில் இருக்குது காட்டுறேன் கைஸ். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனால் என்னை இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. டாப் வியூ இதுதான் நம்ம சுபதேசி. இங்கே தான் வைகை நதி போயிட்டுருக்கு. அது ரோடுடா, கருப்பு கலர்ல வந்தது ரோடு. கைஸ் நம்ம பையன் லோக்கல் பைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். கைஸ் அங்கே வந்து தேவாரம் இருக்குது, இங்கே குச்சனூர் இருக்குது, அங்கே சின்னம்னூர் இருக்குது, அதுக்கப்புறம் கம்பம் இருக்குது. அவ்வளோதான் ரூட்டு போட்டிருக்காங்க. காமெடி பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு வேணாம். கைஸ் காமெடி எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வைகை டேம் முடிச்சிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? எங்கே போகிறதுன்னு அஜய் சொல்லுவேன். இப்போ போய் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். எங்கே சாப்பிடுவோம்? ஃபேமஸ் ஜிகர்தண்டா. அது மதுரைடா. அதே மாதிரி ஃபேமஸான சாப்பாடு கடைக்கு கூட்டு போம். நம்ம மக்களுக்கு காட்டணும். நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி காமிப்போம். கூகுளில் சர்ச் பண்ணி பெஸ்ட்டு ரிவ்யூ பார்த்துக்கணும். நான் அந்த இதாக ஃபுட் வ்ளாகாக போட்டுறேன் தனியாக. நீங்கள் அந்த எபிசோடு பாருங்கள், எபிசோட் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. இதுவா? இது இல்லை, இது எபிசோட் நம்பர் 1, இது எபிசோட் நம்பர் 2. பையன் ஹிமாச்சல் ஹனுமான் மாதிரி தனியாக இருக்கேன். ஏன்டா அவனை பார்த்து நான் இதை ஃபோக்கஸ் பண்ணிச்சிருக்கேன். இப்போ சொல்லு. தேவாரம் சின்னம்னூர் அங்கிட்டு இருக்கு பாரு, ரைட் சைடில் சின்னம்னூர். அங்கிட்டு போனால் அங்கே போகுது கம்பம். கம்பம் போதா? எங்கே போகுது? அந்த போகுது அந்த அதான் கம்பம். கும்பம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது இங்கிலீஷில் பஸ்ஸில் போடுவாங்கடா. கைஸ் அப்படியே இங்கே வந்து தேனி இருக்குது. தேனி ஆறு. தேனி ரிவர் வந்து இது பெரிய குளம். ஆண்டிப்பட்டி. இல்லைங்க காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆண்டிப்பட்டி
டேய் ஆண்டிப்பட்டி கனவா காத்து பாட்டு வந்துச்சுல எங்கே எடுத்தாங்க? அது ஆண்டி வீட்டில் எடுத்தாங்க. அதான் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அந்த ஆண்டிப்பட்டி ஆமாடா. இது அந்த பட்டி தானே? அந்த பட்டி தானே? கைஸ் கோமாளி மாதிரி இருக்குது இதெல்லாம். இப்படி போட்டுருந்தா கைஸ் நம்ம உலகத்தை அங்க வர ஸ்கோப் பண்ணு. கொடைக்கானல் கைஸ் இந்த போட்டிருக்காங்க. கொடைக்கானல் தூக்கி எங்க போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொடைக்கானல் வந்திருக்கோம் நம்ம. அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு கொடைக்கானல் மலை டாப்பில் வந்துருக்கோம். டாப்பில் இருந்து டாப் வியூ பார்த்தோம். நம்ம தான் ஈகிள். இது மேப் மாதிரி போட்டு. உசிலம்பட்டி உசிலம்பட்டி என்ன கீழே இருக்குது? உசிலம்பட்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தான் ஏரியாலே டாப்பில் இருக்கோம். நிலக்கோட்டை. அந்த நிலக்கோட்டை வந்து இந்த படத்தில் வரும், சிலுக்குவார் வட்டி சிங்கம்மா. சிலிக்குவாரி வட்டி. செம்பு கணக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வட்டி கொடுக்குறாங்க. சிலுக்குவார் பட்டிடா. ஓ அந்த நம்ம ஒரு படம் இருக்கும், சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன்ல ஆ இந்த இவே நடிச்சிருந்தேலடா. யாரா? சிலுக்குவாரி சிங்கரம். சிலுக்குவார் பட்டி வடக்கம்பதான் வாலிப சங்கம். சங்கம் கீழே பாரு. மதுரை விமானம் கூட்டம். ஏரோட்ரோம் இல்லைங்க, அவனியாபுரம். அவனியாபுரம் ஏரோட்ரோம். உசிலம்பட்டி பக்கத்தில் தானே எங்கள் ஊர் இருக்கும். நாகமலை இப்படி கிடையாது கைஸ். மதுரையை காட்டாமல் விட்டுட்டேன். மதுரையை பாருங்கள். முக்கியமான பிளேஸ் மேலே கண்ட மேலே இருக்கலாம். ஆ எங்கே இருக்குது? அந்த இடத்துல மதுரை எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்க. மதுரையை எப்படி போட்டு வச்சுருக்காங்க கைஸ். என்னத்த சொல்கிறது. கொஞ்சம் டிசைனாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். 10 ரூபா கொடுத்ததுக்கு இது ஒரு லக்கு ஒர்த்து. வந்து பாருங்க லோக்கல் கைஸ்க்கு அடிக்கடி வந்து வர ஸ்பார்க் இதுதான். ஒரு ஆளுக்கு 5 ரூபா இந்த மாதிரி. 5 ரூபா கைஸ். நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்துடுறோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ நம்ம பார்த்ததுக்குலாம் இந்த இதுக்குள்ளே இருக்குது. கைஸ் திருப்பி அங்கிட்டு போகிறதுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் போட்டிருக்கு. பார்க்கலையா? சரி சரி. நுழைவு கட்டணம் ரூபாய் 500. நீங்கள் 2க்கு ஃப்ரீஸ் தனித்தனியாக மொத்தம் 10 ரூபா கழி ஒரு ஆளுக்கு. இந்த டோக்கன் வச்சிருக்கியா? இந்த டோக்கன் நீ தான் வச்சிருக்கு. பார்க்கிங் டோக்கன் அவர் கொடுக்க இல்லையாடா? இது சந்தோஷம்டா. சந்தோஷம். அதான் கொடுத்தோம்ல காசு 10 ரூபா. நம்ம வீடியோவில் இருக்குது, கவலைப்படாது. வீடியோ இருக்கு. அப்புறம் வீடியோ எடுத்தியா? நாங்கள்லாம் வந்து விளாகர்ஸுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறோங்க. கேட்டால் கொடுக்கலன்றாங்க. நாங்கள் இப்படி தான் வந்து கைஸ் ஏதாவது ப்ரூஃப் காண்டி இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம், தொலைஞ்சு போட்டோம், இல்லை சில பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஏரியாவை. அதை நாங்கள் என்ன செய்வோம், வீடியோ எடுத்து வச்சுட்டு கரெக்டான லொக்கேஷன் லோக்கல் கைடு இருப்பாங்களே யாராவது, அதெல்லாம் போட்டு அது வந்துடும். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க.